ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அவங்க கோஸும் சேர்ப்பாங்க. என்கிட்ட கோஸ் இல்லை, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு வெட்டி வச்ச காயெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு செட்டு தண்ணியும் சேர்க்கல, நீங்களும் சேர்க்காதீங்க. ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு தரும். கேரட் பீன்ஸ்லேருந்து தண்ணி விடும், அதையும் ஆயில் போட்டிருக்கோம்ல அதிலே ஃப்ரை ஆகி வரும். நம்ம இப்போ சால்ட்டு மட்டும் நான் போட்டிருக்கேன். இதை மூடி வச்சு ஸ்டீம் நல்லா அந்த ஆவிலே நல்லா வெந்து வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பொடி அரைக்க போகிறேன், அதுதான் இதோட ஸ்பெஷல். ஸோ அதை வந்து கேரட் பீன்ஸோட கலர் மாறாமல் நம்மளுக்கு அப்படியே கல்யாண வீட்டு சைடில் கிடைக்கும். அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையானது நான் வந்து பெருசாக இருக்குது பச்சை மிளகா, ஸோ அதனால் பாதி பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் 2 தேங்காய் பத்தல், கொஞ்சோண்டு வாசனைக்காக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டேன், சும்மா ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் வெந்தப்புறம் இதை போட்டு ஒரு 2 ஃப்ரை பண்ணி எடுத்து, இங்கே பாருங்கள் காய் வெந்துருச்சு, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எந்த பொரியலுக்குமே நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து மிளகாத்தூள்லாம் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லா பொரியலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பொடி மாதிரி இந்த மாதிரி பொடி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அரைச்சி போடுங்க. நம்மளுக்கு காயோட கலரும் சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி பொரியலும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொரியல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் அதோட கலர் மாறல, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இன்னும் கோஸ்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.